இன்றைய சிந்தனைக்காக பகவான் மகாவிஷ்ணுவுக்கும் கருடனுக்கும் இடையில் நடக்கும் ஒரு அருமையான உரையாடல். மகாவிஷ்ணு கருடனும் கேட்கிறார், கருடா, உலகில் எத்தனை விதமான மனிதர்கள் உள்ளனர்? உங்களுக்கு தெரியாதது இல்லை குருவே. 3 விதமான மனிதர்கள் உள்ளனர். முதல் வகையினர் பறவையும் குஞ்சுகளும் போல வாழ்கிறார்கள். 2வது வகையினர் பசுவும் கன்றும் போல இருக்கிறார்கள். 3வது வகையினர் கணவனும் மனைவியும் போல வாழ்கிறார்கள். முதல் வகை பறவையும் அதன் குஞ்சுகளும் என்பது, பறவை தன்னுடைய குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக இரை தேடி வெளியே செல்கிறது. அது போகும்போது மற்ற பாம்பும் மற்ற பறவைகளும் அதன் குஞ்சுகளை உணவாக உட்கொண்டு விடுகிறது. பறவை கூட்டிற்கு திரும்பி வரும்போது எந்த குஞ்சு உயிரோடு இல்லையோ அதை பற்றி அது கவலைப்படாமல் இருக்கும் தன்னுடைய சிறிய பறவைக்கு உணவளித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து மடிந்து விடுகின்றன. இவ்வகை மக்கள் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களை பற்றி கூட தெரியாது. அவர்கள் உழைப்பார்கள், உழைக்காமல் இருக்கும் காலங்களில் பட்டினி கிடப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே முடிந்து விடுகிறது. 2வது வகை மனிதர்கள் பசுவும் கன்றுக்குட்டியும் போல வாழ்கிறார்கள். பசு கன்று இரண்டுக்கும் நடுவில் ஒரு மூலம் கயிறு தான் கட்டப்பட்டிருக்கும். கன்றுக்குட்டிக்கு நன்றாக தெரியும், தன் அம்மாவின் மடியில் பாலருந்தினால் தன்னுடைய வயிறு நிறையும் என்பது நன்றாக தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு முழம் கயிற்றில் மாற்றிக்கொண்டு தவித்து கொண்டு ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருக்கும். இந்த வகை மனிதர்கள் பாசம் என்ற கயிற்றினால் கட்டுண்டு உங்களை அடைய விடாமலும் பாசத்தில் கட்டுப்பாடு கொண்டு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்காமலும் ஒரு ஏக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். 3வது வகை மனிதர்கள் கணவன் மனைவியும் போல. கணவன் கல்யாணம் ஆன புதிதில் மனைவியை பற்றி அவருக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் மனைவி தன் கணவனுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அவருக்காக விதவிதமாக சமைத்து விருப்பப்பட்ட உடை அணிந்து நாளடைவில் கணவன் மனைவியை பிரியக்கூட முடியாத அளவில் பாசம் பந்தத்தில் கட்டுண்டு விடுகிறார். அதுபோல சில வகை மனிதர்கள் உங்களை நன்றாக உணர்ந்த பின் உங்களிடம் சரணாகதி அடைந்து உங்களுக்காகவே எல்லா விதமான விஷயங்களையும் செய்து பூஜை புரஸ்காரங்கள் எந்த விதமான அத்தனை விதமான காரியங்களும் செய்து தன்னுடைய திருப்திக்கு ஏற்ற மாதிரி செய்வதனால் நீங்களும் அதற்குள் அந்த விஷயத்தில் திருப்திப்பட்டு அவர்களுக்கான வாழ்க்கையில் என்னென்ன தர வேண்டுமோ அத்தனை விஷயங்களும் நீங்கள் தர தயாராக இருக்கிறீர்கள். அவர்களும் அதை ஆனந்தத்துடன் புரிந்து கொண்டு சரணாகதி நிலையில் அடையும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நிலைக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஸோ இந்த வகையான மனிதர்கள் கணவனும் மனைவியும் போல. இது ஒரு அருமையான உரையாடல் தான். மகாவிஷ்ணுக்கும் கருடனுக்கும் இடையில் நடக்கும் ஒரு அருமையான உரையாடல். 3 விதமான மனிதர்கள் யார் யார்? இன்றைய சிந்தனைக்காக